ஆட்சியை விட்டு மிக விரைவாக வெளியேற வேண்டிய கட்டாயத்திற்கு வந்துவிட்ட தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அந்திம காலத்தில் அவசரமாக பல்வேறு திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். திட்டங்கள் நீண்ட காலத்துக்கு தொடர முடியுமா, தொடர முடியாதா, அதற்குரிய வழிவகைகளை செய்கிறார்களோ? ஆனால் தேர்தல்களில் இந்த திட்டங்களை அறிவித்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஆசையில் நாள்தோறும் அவர் பல்வேறு திட்டங்களை அறிவிக்கின்ற பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். ஆனால் நாடு அந்த நிலையில இல்லை. தமிழக மக்கள் ஒரே ஒரு கருத்திலே உறுதியாக இருக்கிறார்கள். யார் வேண்டும் என்பதை விட யார் கூடாது என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறார். இந்த முறை ஆட்சி பொறுப்பிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை அமர வைக்க கூடாது என்ற உணர்வோடு தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு திரண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் எல்லாம் தெரியும், யாருக்கும் எதுவும் தெரியாது என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் கட்சியை மட்டும் பயன்படுத்தி கொண்டு, அவர்கள் கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளை மட்டும் பயன்படுத்தி கொண்டு, கூட்டணி பலத்தை வைத்துக் கொண்டு மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை மறந்துவிட்டு இன்றைக்கு நாட்டின் அவர் குறிப்பாக முதலமைச்சரே நாட்டு மக்களிடம் பேசுகிற பேச்சுக்களிலே அவருடைய ஆணவமும் அகம்பாவமும் தெரிகிறது. அதனாலே தான் சொல்லுகிறார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரை எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழகத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி அவர்களை பற்றி சொல்லுகிற போது குறிப்பிடுகிறார், என்னை பற்றியெல்லாம் பேசுகிற அருகதை அவருக்கு கிடையாது. அது மட்டுமல்ல, அவர் தோல்வி பயத்திலே என்னை பற்றி கேவலமாக பேசுகிறார் என்று. இவர் எதிர்கட்சியாக இருக்கிற போது எப்படியெல்லாம் பேசினார் என்பதை அவர் எண்ணி பார்க்க வேண்டும். இவர் மட்டுமல்ல, இவருடைய மகனும் சேர்ந்து பாரதத்தினுடைய பிரதம அமைச்சர் மோடி அவர்களையே கூட பேடி என்றெல்லாம் பேசியவர்கள் கூட்டம். இந்த கூட்டம் இப்பொழுது ஏதோ தங்களை பேசுகிறார்கள் என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நாங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை. எங்களை பொறுத்தவரை நாங்கள் அணி சேர்ந்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இதுவரை ஒன்றாக தேர்தலில் நிற்பதற்காக இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாங்கள் அணி சேர்ந்திருக்கிறோம். இன்னும் பல கட்சிகள் இந்த கூட்டணிக்கு வரும். அப்படி வருகிற போது மிக தெளிவான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சியை தமிழகத்திலே நல்லாட்சியாக தருகிற ஆற்றலோடு இன்றைக்கு நாங்கள் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுக்கு எப்படி நாடுபுறம் தூயாட்சி தருகிறோமோ அதை போல தமிழகத்திலேயும் நல்லாட்சியை தர வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் நாங்கள் இன்றைக்கு கெட்ட ஆட்சியை, ஊழலாட்சியை, அதிகார துஷ்பிரயோகம் செய்கிற ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்ற மூல நோக்கத்தோடு நாங்கள் அணிதிரண்டு இந்த பணிகளை செய்கிறோம். இவர்கள் எல்லாம் இன்றைக்கு நாடாளுமன்றத்திற்கு போய் தமிழ்நாட்டிற்கு என்ன வேண்டும் என்று கேட்பதை விட வாக்காளர் பட்டியலில் இந்த தவறு நடந்து விட்டது, அந்த தவறு நடந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். தேர்தல் ஆணையத்தையே தவறு கற்பிக்கிறார்கள். ஆனால் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு பிரகாரம் தான் இவர்கள் முதலமைச்சராக வந்து உட்கார்ந்திருக்கிறார் என்பதை அவர் தெரிந்து கொள்ளவில்லை, மறந்துவிட்டார்கள். இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய நடைமுறைகளை பின்பற்றித்தான் இவருடைய ஆட்சி இப்பொழுது அமர வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் மறந்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்திற்கு இவருடைய கூட்டணி 39 பேர் தமிழகத்திலிருந்து சென்றார்கள் என்பதும் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய வழிமுறை நடைமுறையில் இருந்தால் என்பதை மறந்துவிட்டு ஏதோ பெத்தாம்போக்காக இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தை குறைகிற இந்த தேர்தல் ஆணையத்தை குறை கூறுவதற்கு இவர்கள் ஆரம்பித்த போதே எப்போதுமே தேர்தலுக்கு பின்பு தோல்வியுற்றதற்கு பின்பு அறிக்கை விடுகிற போது தேர்தல் ஆணையத்தை குறை கூறுவார்கள், தேர்தல் நடைமுறையை குறை கூறுவார்கள்,
அதிகார துஷ்பிரயோகத்தை சொல்வார்கள். ஆனால் இப்பொழுது தேர்தலுக்கு முன்பே ஆரம்பித்து விட்டார்கள். இதிலிருந்தே தெரிகிறது யாருக்கு தோல்வி பயம் என்று. இதிலிருந்தே தெரிகிறது யார் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெரிந்து கொண்டு, நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே, இப்பொழுது தேர்தலை சந்திப்பதற்கு முன்பே நாங்கள் சொன்னோம் என்று சொல்லுவதற்காக இப்பொழுது அதை அடித்தளம் அமைத்துக் கொண்டிருக்கிறார். வேறு ஒன்றுமல்ல, வேறு எந்த பிரச்சனைக்காக அவர்கள் போராடவில்லை. தேர்தல் ஆணையத்தை பற்றியும் இந்த வாக்காளர்களே இதை ஒரு ஓட்டுக்கு 124 வயசு என்று போட்டு விட்டார்கள் என்று அதெல்லாம் தட்டச்சு பிழை. அது கம்ப்யூட்டரில் ஏற்றுக்கிற போது 24 வயது முன்னாலே ஒரு கோடு விழுந்திருக்கும். அதே போல எத்தனையோ அட்ரஸ் முகவரிகள் மாறுவது கூட இயற்கை. அதுதான் திருத்தப்பட்டியல் கொடுக்கிறார்கள். எங்காவது ஒரு விஜிலேட்டு இப்பொழுது எல்லா கட்சிகளுக்கும் தேர்தலுக்கு தேர்தல் முகவரிகளை போட்டு அவர்கள் முகவரியோடு அத்தாட்சி மாவட்ட ஆட்சித்தலைவரோடு கொடுக்க வேண்டும் என்று படிக்கப்பட்டு அவர்களெல்லாம் வாங்கி வைத்திருக்கிறார்களே. இதே பீகார் மாநிலத்திலே கூட எந்த பிஎல்ஏ ஓட்டாவது அவர்கள் போய் தாக்கீடு கொடுத்திருக்கிறார்களா? தேர்தல் ஆணையத்தை பற்றி குற்றம் கூறி அவர்கள் பெட்டிஷன் கொடுத்திருக்கிறார்களா? இந்த போராடுகிற கட்சிகளுடைய பிஎல்ஏ கூடுகளை கொடுக்க கிடையாது என்று தேர்தல் ஆணையம் வெளியிட்டு விட்டது. ஆக நாடாளுமன்றத்துக்கு முன்னாலே கத்துவது அல்லது வேறு பொது வழியிலே கத்துவது இதுதான் ஒரு அதே முறையாக எங்கெங்க குற்றம் நடைபெற்றது, அந்த குற்றத்திற்கான மாற்றங்கள் என்ன, அதை நீங்கள் திருத்தப்பட்டியல் கொடுங்க. அதையெல்லாம் விட்டுவிட்டு ஒட்டுமொத்தமாக தேர்தல் நடைமுறையே இவர்கள் எதிர்த்து பேசுவது என்பது எதிர்காலத்திலே ஜனநாயகத்தை ஒரு தவறான பாதையிலே நடத்துவதற்கு வழிவகை செய்துவிடும் என்பதுதான் ஒட்டுமொத்தமானது. ஏன் தமிழ்நாட்டிலே கூட இதே போல் நடைபெறவில்லையா என்ன? பெங்களூரில் உதாரணம் காட்டுகிறார்கள். தமிழ்நாட்டிலே கூட தான் துறைமுருகன் தொகுதியில் 4 தொகுதியில் அவருக்கு அந்த துறைமுக பையன் நாடாளுமன்றத்துக்கு அந்த தொகுதியில் 4 தொகுதியில் லீடிங் குறைவு. ஒரு தொகுதியினுடைய வாணியம்பாடி மட்டும் அந்த எல்லா தொகுதியினுடைய சரி கட்டி இருக்கிற அப்ப இங்க தப்பு தான் சொல்ல ஒத்து போறா. ஆக தமிழ்நாடு அரசியல் என்பது இப்பொழுது, அதுவும் திமுகவுடைய அரசியல் என்பது ஒட்டுமொத்தமாக வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் ஏற்பட போகிற தோல்வி பயத்தில் நடத்துகிற அரசியலை நடத்துகிறார். ஒட்டுமொத்தமாக இங்கே அவர்களுக்கு போட்டி அதிமுக அணிக்கும் திமுக அணிக்கும் என்று இருக்கிற போது அவர்கள் ஏன் மத்திய அரசுக்கு எதிராக இத்தனை வாதங்களை வைக்கிறார்கள் என்றால், மத்திய அரசினுடைய தாக்கம், மோடியுடைய தாக்கம், மோடியினுடைய அவர் செய்கிற நல்ல காரியங்கள் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. ஆகவேதான் திமுக இன்றைக்கு நேரடியாக எல்லாவற்றுக்கும் மத்திய அரசு இழுத்துக் கொண்டிருக்கிறது, எல்லாவற்றுக்கும் பாரதிய ஜனதா கட்சியை இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் பாரத பிரதமர் மோடி அவர்களை எதிர்த்து அரசியல் செய்கிறார். வேறு எந்த உணவு அவர்களுக்கு வேறு வழியே கிடையாது. நாங்கள் செய்து இவ்வளவு காரியங்கள் செய்ததாக பக்கமாக விளம்பரம் போடுகிறார்கள்வா, இதை நான் நல்லாட்சி தருகிறோம், நல்லாட்சி தேர்கிறோம், நாங்கள் நல்லதாக செய்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு வாக்களிகள் கேட்க வேண்டியதுதானே. ஏன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் இவருடைய அறிக்கைகளிலே மத்திய அரசை சாடுவதாகவே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நேருக்கு நேர் பார்ப்பதற்கு வக்கற்றவர் போய்தான் ஆஸ்பத்திரியில் படுத்தார். அவர் இங்கே டெல்லிக்கு போவதற்கு பிளைட் இருக்கிறார், இங்கே வெளியே வருகிறார், அதே தூத்துக்குடிக்கு போகிறார். அவருக்கு இது நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், நேருக்கு நேர் அவரை பிரதம அமைச்சரை பார்த்து நீ பேசுவதெல்லாம் எவ்வளவு அயோக்கியத்தனமானது என்று அவருடைய ஒரு பார்வை சண்டிக்கு அருகதையற்றவர் முதலமைச்சர் ஸ்டாலின். அதனாலேதான் அவர் போய் படுத்துக் கொண்டார். அவர் உடல்நலத்தை பற்றி நான் அக்கறை இல்லாதவங்களாக நான் சொல்ல விரும்பவில்லை. ஏன் 2 நாள்ல வர்ற பங்கு வெளியே ஒரு நாள் அன்னைக்கு பண்ண முடியல, அதுக்கு வர முடியல, இதுக்கு 2 நாள்ல வெளியே பைக் தூக்கிட்டு போற, அங்க போய் வியட்நாம்காரன் போட்டிருக்கிற கார் கம்பெனியை தொடங்கி வைக்க போற, கார் மேல கையெழுத்து போடுற. என்ன இவ்வளவு பெரிய திட்டங்களை தொடங்கி வைக்கும் போது ராஜேந்திர சோழனுடைய அவர் வரலாற்று பெருமையை பேசுவதற்கு நீ என்னமா தமிழனுடைய நாங்கள் தமிழனுக்காகவே இருக்கிறோம், தமிழ் மண்ணுக்காகவே இருக்கிறோம், தமிழனுடைய வரலாற்றோடு எங்களுடைய வரலாறு சேர்ந்தது. சோழ பரம்பரையில் கேட்டால் நான் அமைதிப்படை சினிமாவில் சொல்ற போய் சோழ பரம்பரையில் மற்றொரு பரம்பரை எங்கள் பரம்பரை அப்படின்னு சொல்லுவீங்க, எல்லாம் சொல்லுறீங்க. நல்லா ஊனு கேட்கறான்ல அதையும்.
அது மாதிரி ஆனா ஆட்களை ஏன் இந்த ராஜேந்திர சோழனுடைய இதுக்கு போய் நீ வரல போகல? ஏன் இதுக்கு வந்து அந்த விழாவில் போய் கலந்துக்கல? அந்த விழாவில் கலந்துக்கிட்டதுக்கு பாராட்டியாவது நன்றி தெரிவித்து நீங்க வந்தீங்க, வந்து ஒரு வரலாற்று பெருமையை கொடுத்தீங்க. சோழ பேரரசு கொடுத்தா என்ன, தமிழனுக்கு கொடுத்தா என்ன, அந்த தமிழனுக்கு கிடைச்சிருக்க அந்த வரலாற்று பெருமை தானேன்னு இதுவரைக்கும் நன்றி தெரிவிச்சு ஒரு அறிக்கை விட்டியா? அப்ப நீ என்ன தமிழை போற்ற, நீ என்ன தமிழ் மன்னர்களை போற்ற, என்ன தமிழ் வரலாற்றை போற்ற, என்ன தமிழ் கலாச்சாரத்தை போற்ற, என்ன தமிழ் நாகரிகத்தை போற்ற? ஆக தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை, நாகரிகத்தை, பண்பாட்டை அவர்கள் வளர்த்தெடுப்பது அல்ல அவர்களுடைய நோக்கம். இந்த பயிரில் தங்களை வளர்த்துக் கொள்வது. இனிமேலும் இதையெல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள், சகித்துக் கொண்டிருப்பார்கள் என்று அவர் கனவு தான். அது அந்த கனவு களைய போகும். அந்த கனவு நிச்சயமாக இந்த தேர்தலே களையும். எங்களை பொறுத்தவரை எப்போதும் போல் நாங்கள் இன்றைக்கே தொடங்கிவிட்டோம். தமிழகம் எங்கும் இன்றைக்கு 79வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை ஆங்காங்கே இருசக்கர பேரணிகள், ஆங்காங்கே தியாகிகளுடைய நினைவிடங்களை அஞ்சலி செலுத்துதல். நான் கூட இன்றைக்கு ராசிபுரத்தில் தொடங்கியிருக்கிறோம். நாளை தினம் நாமக்கல், அதே போல மலசுத்தரமாக அதை தொடர்ந்து பாப்பார்பட்டியில் பாரத் மாதா நினைவிடத்தில் 15ஆம் தேதி அஞ்சலி செலுத்துகிற நிகழ்ச்சி. இது போன்று தமிழகம் எங்கும் ஏன் தேசம் முழுவதும், பாரத தேசம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி 4 நாட்களுக்கு முன்பாகவே 79வது சுதந்திர தினத்தை அவரவர் வீடுகளில் இல்லங்களை மூவர்ண கொடியேற்றுதல் அதுபோன்ற நிகழ்வு, அது தமிழ்நாட்டு அதிலே மிக சிறப்பாக அந்த பணியை ஆரம்பித்திருக்கும். அதிமுகவுடைய அறிவு வந்து மேற்கு மண்டலத்தில் தான் தொடங்குகிறது. அதிமுகவுடைய வெற்றி மேற்கு மண்டலத்தில் தான் தொடங்கி இருக்குது அப்படின்னு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவரு அங்க தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற போது அவர் அது சொல்றார். இல்ல அவங்களுடைய தோல்வி மேற்கு மண்டலத்தில் தான் இருக்குது அப்படின்னு, மேற்கு மண்டலத்துல தான் தொடங்குது அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்றார். ஸ்டாலின் வந்து அவரை போய் அந்த அணைக்கான பிரதாமகர்களாக இருந்தவருடைய சிலைகள் எல்லாம் திறந்து வச்சுட்டு அந்த விழாவில் பிடிச்சிட்டு அவர் வந்து திருப்பூரில் அவர் பெரிய நலத்திட்ட உதவிகள் தாசில்தார் டோக்கன் கொடுத்து ஆள் கூட்டியாராங்கல்ல, அந்த ஃபங்க்ஷன் அவர்லையும் தாசில்தார், டெப்டி தாசில்தார், என்ன கலெக்டரு, இவங்கெல்லாம் ஆள் கொடுத்து பையில் ஒரு கையில் தாசில்தாரே பல ஊரில் பணம் கொடுக்குறாங்க. நின்றுட்டு 300 பணம் கொடுத்து பயனாளிகளை கூட்டி வரணும்னு சொல்லி ஊருக்கு போய் நின்று தாசில்தார் பணத்தை கொடுத்து அந்த பயனாளிகளுக்கு வண்டி ஏற்றிட்டு அந்த கூட்டத்தில் அவர் பேசிட்டார். அவர் என்ன இவங்க போடுறது, இவங்க ஜனங்க கூட்டத்தில் பேசுறாங்க. இவங்க முதலமைச்சர் இல்லை, அங்கே வந்து பயனாளிக்கு கொடுக்கல, இவர் தாய்மானவர் தண்டமானவர் திட்டம் கொடுக்கல, என்ன அது கொண்டு போய் அரிசி கொடுக்கல, பருப்பு கொடுக்கல. அவர் போய் நின்றுட்டு மக்களை பார்த்து பேசி அவரை பார்த்துட்டு இவர் இங்கே தான் தொடங்குதுன்னா அதுவும் பயப்படலாம், அதுவும் பயம்தான். ஏன்னா இந்த பக்கத்து டூர் அவர் முடிச்சிருக்காரு, இந்த பக்கத்து டூரை முடிச்சுட்டாரு. முடிச்சது பார்த்துட்டு இவருக்கு என்ன சொல்லி பாடுறாரு, ஒரு தேர்தலில் சிம்பிள் சொல்றாரா, ஓட்டு கேட்கிறாரா, இந்த ஆட்சியினுடைய குறையை சொல்றா, இவ்வளவு கூட்டம் கொடுத்துல இந்த ஆட்சியை பற்றி குறை சொல்றாரு. நீ அதுக்கு நிறைய சொல்லு. அதை விட்டு அவங்க தோல்வி இங்க தொடங்குதுன்னு சொன்னா நீதான் தோல்வியினுடைய உச்சத்தில் இருக்க. முதலமைச்சர் இன்றைக்கு தோல்வியின் உச்சத்தில் இருக்க, அது சந்தேகமே இல்லை. எல்லாம் நினைக்கிறாரு பணம் கொடுத்துடலாம், இந்த கூட்டணி கட்சி இருக்கு, எல்லாம் இருக்கு, பணத்தை வாங்கிட்டா பணம் வாங்கிட்டா அதை போடுவாங்க ஓட்டு, இந்த திட்டங்கள்லாம் அப்படி. இந்த 5 வருஷத்துல இந்த 4வது வருஷம் தான் அவனுக்கு கிடைச்சதா? 4.25 வருஷத்துக்கு தான் ஏன் இந்த தாய்மானவர் திட்டத்தை முதல் வருஷம் எனக்கு கொண்டாந்துருக்கலாம்ல? இல்லை இப்போ யாராவது கிடைக்காதவங்களுக்கெல்லாம் இப்போ கொடு, 10 நாள்லேயே உனக்கு 1000 ரூபா பணம் கொடுக்குறேன்னு ஊருக்கு கேம்ப் போட்டு கொடுக்குறிய, இது ஏன் 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணக்கூடாதா? என்ன தடுத்தது? எந்த அதிகாரி தடுத்தான்? இல்லை அப்போ உனக்கு புத்தி வரல, இப்போதான் உனக்கு புத்தி வந்ததா? அதையும் சொல்லு. எனக்கு திடீர்னு புத்தி இப்போதான் வந்தது, இப்போதான் நான் செய்கிறேன், இதுக்கு முன்னாடி எனக்கு புத்தி இல்லை, 4 வருஷமா முட்டாளா இருந்தேன். இந்த
இந்த நாலாவது வருஷத்துல தான் எனக்கு அறிவு வந்திருக்கு. நான் ஆனந்தத்துக்கு தான் சொல்றேன். எல்லாம் அவ்வளவும் அயோக்கியத்தனம். தேர்தலுக்கு முன்பு இப்போ இவங்க செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்களில் இவைகள் எல்லாம் ஒன்று. அதுக்கு தான் இவங்களுக்கு இவ்வளோ அவசரம், இவ்வளோ ஆர்வம். இவங்க போய் அவங்கள சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே தோல்வி பயத்திற்கு நீ தான். மேற்கு மண்டலத்தில் மட்டும் இல்ல, திமுகவுடைய தோல்வி தமிழகத்திலிருந்து தொடங்கிச்சு. தமிழகம் முழுவதும் தொடங்கிச்சு. அவருடைய குளத்தூர் தொகுதியிலேயே தொடங்கும். சட்டமன்ற தேர்தலில் 3 அணி 4 அணி அடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். அதை வச்சுக்கிட்டு தான் அவங்க. ஆனா இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுகவுக்கு எதிராக வாக்குகள் என்பது ஒட்டுமொத்த கட்சியுமே நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா, கட்சி அதை சார்ந்தவர்கள் அரசியல் கட்சிகள் அத்தனை, அது திமுகவா இருக்கும், அதிமுக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி, விசிகே, 2 கம்யூனிஸ்டுகள், பாமக, இது மாதிரி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை இது போன்ற இருக்கிற அரசியல் கட்சிகளை அத்தனையும் சேர்த்துனாலும் அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகள், அந்த நிர்வாகிகளை ஒட்டி இருக்கக்கூடிய குடும்பங்கள், அதே போல அந்த அரசியல் கட்சியினுடைய அனுதாபிகள், அரசியல் கட்சிகளுடைய அதை சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பங்கள், இவ்வளவும் சேர்த்தனாலும் 32% தான். ஒரு ஊர்ல ஒரு பூத்துல 1200 ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1000 ஓட்டு. அந்த 1000 ஓட்டுல எல்லா அரசியல் கட்சி சார்ந்தவன் 320 தான். ஒரு 1000 ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அரசியல் கட்சி சார்ந்தவர்கள், அரசியல் கட்சி சார்ந்த அனுதாபிகள் எல்லாம் சேர்த்தீங்கனாலும், அவரோட தொடர்புடைய எல்லாம் சேர்த்துனா ஒரு 320. எல்லா அரசியல் கட்சியும், சின்ன கட்சி பெரிய கட்சி எல்லாம் கிடையாது, எல்லா கட்சியும் சேர்த்துங்கனாலும். இதுதான் யதார்த்தம். நீங்க எங்க வேணாலும், என்னை விட பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடிய நீங்க, ஊடகத்துறையில் இருக்கிற நீங்க, உங்களுக்கு அதுல அனுபவம், கிரவுண்ட்ல இருக்கு கிளாரிட்டி. நான் 8 9 பொதுத்தேர் இருந்தேன். ஆக 320 பேர் தான். மீதி 650 பேர் வெளியே இருக்காங்க. அதனால எத்தனை கூட்டணி சேர்ந்தாலும், எத்தனை இது சேர்ந்தாலும், அந்த 650 பேருடைய முடிவு என்ன, அவருடைய எண்ணம் என்ன? எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருந்தது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு, திண்டுக்கல்ல அத்தனை பேர் இருந்தாங்க. காமராஜர் ஒரு பக்கம் நின்னாரு, கலைஞர் ஒரு பக்கம் நின்னாரு, ஒட்டுமொத்த கட்சி இருந்தது. தனியாதான் இருந்தாரு. 70% ஓட்டு அவர் வாங்கினார். எப்படி 70% ஓட்டு அப்படி வாங்கினார்? ஒரு ஆட்சி மீது எதிர்ப்பு, ஆட்சி மீது ஒரு பூகம்பமா இருக்கும். அப்படி வர்ற போது நீங்க இதெல்லாம் நிக்காது. அவரோட தேர்தல் தேர்ந்தெடுத்துப்போம். ஒரு காட்டாட்டு வெள்ளத்துல வர்ற போது அங்க எதையும் பார்க்காது, எதுவும் பார்க்காது, எல்லாத்தையும் சேர்ந்து ஒட்டுமொத்தம் அடிச்சு சட்டை அடிச்சது. அது யாருக்கு அடிக்க போகுதுங்கிறது அந்த தேர்தலில் ஜனங்க எடுக்கிற முடியும். பொதுவாகவே ஜெயிக்கிற கட்சிக்கும் தோகல் கட்சி வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா தமிழகத்தில் ரொம்ப கம்மி தான். அது கடந்த காலங்கள் வரை இவ்வளவு பெரிய எதிர்ப்பை சந்திச்ச ஆட்சிகள் கிடையாது. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய வலிமையான கூட்டணியில தான் 96 நின்னாங்க. ஜெயலலிதா யாராவது எதிர்பார்த்தாங்களா? 96 அதிமுக அவ்வளவு பெரிய தோல்வியை சந்திக்கும் எதிர்பார்த்தாங்களா? எதிர்ப்புலை, வேற எதுவுமே கிடையாது. எதிர்ப்புலை இன்னைக்கு எதிர்ப்புலை உண்டு. அதை ஒருமுகப்படுத்தலையேங்கிற வருத்தம் உண்டு. அது மக்களுக்கு அது வருத்தமா இருக்கு. ஆனா அதனாலேயே தங்களுடைய எதிர்ப்பை நான் வீணாக்க தயாரா இருக்க மாட்டாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நான் இத்தனை அரசியல் கட்சிகள் சேர்ந்தாலும் கூட தோற்க வேண்டிய கட்சி கூட்டணி அந்த கூட்டணி, ஜெயிக்க வேண்டிய கூட்டணி எந்த கூட்டணிங்கிறது மக்கள் முடியும். தமிழகத்தில் குறிப்பா அதிமுக பழைய மாதிரி ஒரு ஜெயலலிதா முறையோ, எம்ஜிஆர் முறை, இந்த பக்கம் திமுக கருணாநிதி மாதிரி ஒரு பெரிய தலைவர் இல்லாத சூழ்நிலை இருக்கு. இப்ப அதுக்காக அந்த மட்டும் திமுக மட்டும் ஆடுறது அதெல்லாம் பூரா மேக்கப் தானே. அதுவும் நல்லா டோப்பா தானே, நாட்டப்பட்ட டோப்பா தானுங்க. என்ன அதனால அங்கே எந்த தலைவர்கள் இருக்காங்க?
அவர் அப்படியே ஸ்டாலின் இவர் பெரிய எடப்பாடி பழனிசாமியோட ஸ்டாலின் கட்சி செல்வாக்கான கட்சின்னு சொல்லலாம். அவர் கலைஞர் வளர்த்துற கட்சின்னு வச்சு அதை வச்சு சொல்லலாமே தவிர எடப்பாடி பழனிசாமி கூட ஸ்டாலின் என்ன பெரிய செல்வாக்கானவர் என்ன? இவர் மாதிரி என்ன உலகா வந்து எம்பி எலெக்ஷன் இருக்காரா? இல்லை இவன் எம்பி ஆகிருந்தாரா? இல்லை இவர் மாதிரி எம்எல்ஏ ஆகிருந்து மந்திரி ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தாரா? கிளைக்கழகத்தில் 10 கோடி கட்டி அதுக்கப்புறம் மறுபடியும் கிளை செயலாளராக இருந்து அதுக்கப்புறம் ஒன்றிய செயலாளராக இருந்து அப்புறம் மாவட்ட செயலாளராக இருந்து எம்எல்ஏவாகி என்ன அதுக்கு நின்று தோற்று வந்து மாற்றி பல அரசு பல பேர்த்தோட பழகி வரிசையாக வந்து நான் அப்படிப்பட்ட வந்தவன். நீ வந்து பள்ளிக்கூடத்தில் இருந்தீங்க, ஓடுறீங்க ஓடியாடுறீங்க, இப்போ டிவிக்கு போகிறீங்க, டிவியில் இருக்கிறவங்கள பார்க்குறீங்க, டிவியில் இருக்கிறவங்க பொறுத்தையில் ஓடுறீங்க ஓடியாடுறீங்க என்ன துரத்துறீங்க என்ன? இப்போ காலேஜில் படிக்கிறீங்க, படிச்சுட்டு வாத்தியாரை மிரட்டுறீங்க, ஃபெயில் ஆகுறீங்க என்ன? எல்லாம் வந்துட்டு அப்புறம் பார்த்தா மற்றவனை பார்த்து உனக்கு எடுப்பிடிங்கிறிய அவன் தவிர்த்து போனாங்கிற அதெல்லாம் பேசினவன் இன்னைக்கு வந்து என்னை பற்றி உரிமையில் பேசுகிறாரான். உரிமையில் என்ன? உனக்கு ஒன்றுமே பேசக்கூடாது, உன்னை சிறுமியில் பேசணும். நீ சிறுமியில் பேச வேண்டிய முதலமைச்சர் உன்னை ஒருமையில் பேசுகிறாரு, வருத்தப்படுற. அவன் என்னென்ன பேசுன? ஒரு முதலமைச்சராக இருந்தவர் தவிர்த்து போய் முதலமைச்சர் ஆனாருன்னு சொன்னேன். அவன் தகுதிக்கு கால் தூசி புரிய நீ அவன் உழைப்புக்கு, அவருடைய உழைப்புக்கு. நீ பிறந்தது முதலமைச்சருடைய பையனா பிறந்துட்ட, தலைவரோட மகனா பிறந்துட்ட. அவன் சாதாரண விவசாயியை பொறுத்தனா அவன் இழிச்சுவாயனா? ஒரு விவசாயியை அவமானப்படுத்துறதுக்கு நான்லாம் விட மாட்டேன். எப்படி நீ விவசாயம் அவமானப்படுத்தலாம்? ஒரு முதலமைச்சர் என்ன எப்படி ஒருமையில் பேசலாம்? நீ எப்படி பேசலாம்? உனக்கு எப்படி அந்த யோகிதை உனக்கு வந்தது? உன்னை சிறுமையில பேச வேண்டியவன் நீ. முதலமைச்சருக்கு இருக்க என்ன தகுதி இருக்கு உனக்கு? கூட்டணி பிரதான கட்சி அதிமுக. ஆமா, இப்போ அதிமுக வந்து தென் மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறவங்க ஒன்று சேர்ந்தாலும் அதிமுக அதெல்லாம் எழுதப்படுகிற விஷயங்கள், பேசப்படுகிற விஷயங்கள். தேர்தலுங்கிறது வேற, தேர்தலுக்கு முன்னாடி பேசப்படுகிற வாத மேடைகள்ங்கிறது வேற. இவர்கிட்ட 1000 இருக்குது, இவர்கிட்ட 2000 இருக்குது, இவர்கிட்ட 10000 இருக்குது, இந்த ஜாதி ஓட்டு வந்துடும். ஏஜ் ஜென்மம் ஒரு பக்கம் ஒரு அலையன்ஸில் வந்தாருன்னா இந்த தமிழ்நாடு பூரா இருக்க முதலியார்கள்லாம் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நாங்கள் நம்புகிற மாதிரி தான். இல்லை, யாதவருக்கு ஒரு சீட்டை கொடுத்தோம்னா நாங்கள் அவர் தமிழ்நாடு இருக்கிற யாதவரெல்லாம் எங்கள் அணிக்கு ஓட்டுருவாங்கன்னு பிஜேபிக்கு நாங்கள் நினைச்சுதான் நடந்ததா? நாங்கள் எங்கள் யதார்த்தத்தையே சொல்கிறோம். அதை பூரா இப்போ ஓபிஎஸ் கூட தான் எங்களோ இருந்தார். ஒன்றா தமிழ்நாடு பூரா இருக்க தேவமரத்தெல்லாம் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? ஏன் இதை எடுத்து இப்படி பேர் எடுத்து பேச? அதான் வாதங்களுக்காக போச்சுக்கிட்டு. தேர்தல் அதல்ல. தேர்தல் யார் வரணும் யார் வரக்கூடாது. இந்த தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு போகிறதுக்கு திமுக வேணுமா வேண்டாமா? இந்த கேள்வி தவிர வேற கேள்வி கிடையாது. வேண்டாங்கிறது தான் 70% 80% மக்களுடைய நோக்கம். அந்த மக்கள் தடுமாற்றத்துக்கு உருவாக்குறதுக்கு இந்த வாதங்கள்லாம் வைக்கலாம். இல்லை அவங்க தான் ஜெயிப்பாங்க, இவங்க தான் ஜெயிப்பாங்க, ஜெயிச்சு பிற்பாடு உங்களுக்கு மறுபடியும் இந்த காசு வராது, அந்த காசு வராது, அது வராது, இது வராது, நீங்கள் அவங்கள ஓட்டு போடலீங்கன்னா அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அதுக்கான பயன்படுத்தக்கூடிய அத்தனை செய்தி ஊடகங்கள் அவளையும் பயன்படுத்துகிறாங்க. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது, பயன்படுத்தத்தான் செய்வாங்க. ஆனால் அதையும் மீறி அதில் நல்லது எது கெட்டது என்பதை அது பிரித்து பார்க்கிற தன்மை மக்களுக்கு இருக்குதுன்னு நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அது தேர்தல் சொல்லி அண்ணா ராஜா வந்து திமுக அவர் ஏற்கனவே நிறைய விஷயத்துக்கு தான் வந்தார். அவர் எங்களை மாதிரி வந்து பிஜேபிக்கு வந்தார். பிஜேபியில் வந்து சீட்டு வரலன்னு கொடுத்தோன்னே ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறோன்னே அவர் அண்ணா திமுக மறுபடியும் போனார். ஓபிஎஸ் கிட்டேருந்து எங்கிட்ட வந்தார். மறுபடியும் இபிஎஸ் கிட்ட போனார். இப்போ இபிஎஸ் கிட்டேருந்து அவருக்கு ஏதாவது கிருமி சிக்கல் கிடைக்காம இருக்கலாம், அவர் திமுகவுக்கு போகிறதுனால ஏதாவது கிடைக்கலாம். நல்லது நடந்தால் சரி. எனக்கு நண்பர் அவர் அங்கேயாவது போய் அவர் பலன் பெற்றால் சரி. அவர் அங்கேயும் பயன்படுத்திக்க கூடாது, என்ன பயன்படுத்தி விட்டுறக்கூடாது. அதனால் அவர் போய் பலன் பெற்றால் தான் சரி. எங்கே வேணாலும் போய் பலன் பெற்ற நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் வந்து
அதனாலலாம் ஒரு கட்சியினுடைய ஒரு இதாக. ஏன்னா நான் திமுக விட்டு வந்துட்டு ஒரு பண்ண திமுக அழிஞ்சா போச்சு. திமுக அடுத்த தேர்தலில் ஜெயிக்காம போச்சு. அந்த நேரத்தில் பேச்சுக்கு வரும் அவ்வளோதான். என்ன அதெல்லாம் அந்தந்த இயக்கங்களை மக்களை ஏற்றுக்கிறத பொறுத்தா இருக்கு. தமிழக பிஜேபி அண்ணாமலை தலையாக இருந்ததுக்கும் நயனார் நாகேந்திரன் தலைவராக இருந்ததுக்கும் வித்தியாசம் இருக்கு நிறைய. அப்போ இருந்த வேகம் இல்லை, தொண்டர் மத்தியில் அது மாதிரி எனக்கு அந்த ஒரு வித்தியாசம் தெரியல. எனக்கு 1% கூட வித்தியாசம் தெரியல. ரெண்டாவது எல்லாருமே அது ஊடகங்களும் இந்த சோசியல் மீடியாக்களும் இவங்களுடைய இந்த உருட்டல் எல்லாம் இருக்குது பாரு. என்ன அதுக்கெல்லாம் உருட்டுற வேலைகளுக்கு ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிக்கணும். நீங்கள் அண்ணாமலையே இருந்திருந்தா மட்டும் பண்ணிக்கு வந்து அண்ணாமலையே இப்போ அதிமுக கூட்டணி பெருசு சன் டிவியில் சொல்லிடுவாங்களா? ஆஹா அற்புதம் அண்ணாமலை அவர் செஞ்சதெல்லாம் கரெக்டு, அவர் பண்ணுற அவருடைய நாடு பூரா எழுந்து நிற்கிது விவாத மாடலை காட்டி சொல்லுவோம், உட்காந்து பேசிடுவானா? உட்காந்து பேச சொல்லுங்க பாப்பா. அப்போ பேசுதானா? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் எங்களுக்கு எந்த வித்தியாசம் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. வெளியில் இருக்கிறவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஏதோ பூதகரமாக காட்டப்பட்டதை அதான் இவங்களே மீடியாவாக காட்டுறது. மீடியாவாக அதுக்கு முன்னே ஆட்டுக்குட்டின்னு சொன்னவங்களும் இப்போ அண்ணாமலைங்கிறோம். அவ்வளோதான். அந்த விதத்தில் எங்களுக்கு பெருமை. என்ன அந்த விதத்தில் எங்களுக்கு பெருமை. இன்னைக்கு வந்து எதிராளிகளை வாத மேடைகளில் ஊடகங்களில் இதில் வந்து இதுக்காரும் ஆட்டுக்குட்டியாக தெரிஞ்ச அண்ணாமலை இன்னும் அண்ணாமலையாக தெரிகிறாரு. அந்த விதத்தில் நாங்கள் மகிழ்ச்சி. அவ்வளோதானே தவிர எங்களுக்கு அண்ணாமலை தலைவர் நயனார் நாகேந்திரன் தலைவர்லாம் பெரிய வித்தியாசம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு இது மோடி கட்சி, இது பாரதிய ஜனதா கட்சி, தேசத்துக்கு நல்லாட்சி கொடுக்கறது, தேசம் காப்போம் தமிழகம் வருவோம், இதுதான் எங்களுடைய சுலோகம். இதில் சரியாக போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எதுவுமே எந்த வித்தியாசமும் கிடையாது. வந்து அண்ணாமலை போது எழுச்சி இருந்தது இல்லைன்னா அண்ணாமலை படிக்க போயிட்டாரு. அதுக்கப்புறம் அதனாலேயே அவங்க இடையில இருந்தது தலைவர் இல்லை. இடையில மறுபடியும் வந்து நாங்கள் வந்து கட்சி தேர்தல் அறிவிச்சிட்டோம். கீழே இருந்து மேலே வரைக்கும் தேர்தல். இப்போ தான் அமைப்பே முடிஞ்சிருக்கு. ஸோ தேர்தல் காலத்தில் திமுக மட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது? அவங்க கட்சி அமைப்பு தேர்தல் நடக்கும்போது என்ன நடந்துகிட்டு இருந்தது? அதிமுக தேர்தல் நடக்கும்போது அவங்க கட்சியில் தேர்தல் நடக்கும்போது என்ன நடந்துகிட்டு இருந்தது? அமைப்பு தேர்தல் நடக்கும்போது எங்கள் அமைப்பு தேர்தல் இப்போ தான் முடிஞ்சிருக்குது. அந்த அமைப்பு தேர்தல் இருக்கும்போது வெளி ஆக்டிவிட்டிஸ் குறைஞ்சிது. வெளி ஆக்டிவிட்டிஸ் குறைஞ்ச மாநாடுகளோ கொடியேற்ற விழாக்களோ பெரிய பொதுக்கூட்டங்களோ கிடையாது. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தா தெரியாம பாரதிய ஜனதா கட்சியை புரிந்து கொள்ளாதவர்கள் சொல்லுகிற வாதம். என்ன தாமரை மலர்னு சொன்ன தமிழை கூட இருந்தாங்க. தமிழேசு போன உடனே பிஜேபியில் குறைஞ்சி போச்சு. முருகன் தலைவராக இருப்போ அதுக்கு முன்னே பிஜேபியில் குறைஞ்சிச்சு. அதே மாதிரி தான் அண்ணாமலை. அந்த வரிசையில் தான் அண்ணாமலையை தவிர என்ன அது பொன்னாரை விடவோ தமிழிசையை விடவோ முருகனை விடவோ என்ன வந்து ஒன்றும் பெரிய தனித்தன்மைங்கிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர். அவ்வளோதான்.